ஏன்னா நிறைய பேர் பெரிய ஆள் மேலேருந்து விழுந்துடுறாங்க. அவங்களோட ரத்தத்தோட மது அளவை டெஸ்ட் பண்ணால், ஏன்னா இந்த மதுவால் தான் நிறைய டைம் விபத்துகள், அதாவது கட்டட இடத்துல விபத்துகளாக இருக்கட்டும், சாலை விபத்துகளாக இருக்கட்டும், ஏன் நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர் கூட ஆல்கஹால் டெஸ்ட் பண்ணலாம். ஏன் தப்பே கிடையாது. நம்ம உயிருக்கு மேலே என்னங்க இருக்குது? அப்படி மருத்துவர்களுக்கு இடையில் மது பழக்கம் இல்லையா? மதுக்கு எதிரான போராட்டம்னு இல்லை. மது ஒரு கண்ட்ரோலாக இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. பட் கண்ட்ரோலை மீறி போகும் பொழுது, அது இல்லைன்னா கையில் நடுங்கும் பொழுது அங்கே ஒரு பிரச்சனை. என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க? அப்போது மருத்துவர்களுடைய பார்ட்டிஸில், மருத்துவரோட ஃபங்க்ஷன்ஸில் மது பழக்கம் இல்லவே இல்லையா? இல்லை மருத்துவர்கள் மருந்துக்கு அடிமையாகாமல் இல்லையா? எத்தனை சைக்காட்ரி ரீஹாபிலிட்டேஷன் லேப்ஸில், ஹோம்ஸில் டாக்டர்ஸே பேஷண்ட்டாக இருக்கிறாங்க. ஏன்னா டாக்டர்ஸும் மனிதர்கள் தான். சொசைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, ட்ராமா, மென்டல் ட்ராமா. ஸோ நமக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவருக்கும் இதை சில டெஸ்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண போகிறது நம்ம குழந்தையாக இருக்கலாம், நம்ம அப்பாவாக இருக்கலாம், நம்ம அம்மாவாக இருக்கலாம். அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்கள், குழந்தைங்க